அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் எல்லாருக்கும் தெரிந்தபடி அனுதினமும் ஆவியானவரோடு என்ற இந்த நிகழ்ச்சி சரியாக காலை 5:30 மணிக்கு கர்த்தருடைய பிள்ளைகளை ஒளிபரப்பாகிறது. அதில் சில ஆயிரங்கள் காலையிலேயே பார்த்து கர்த்தரோடு சேர்ந்து ஜெபம் பண்ணி அந்த நாள் முழுவதும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிறீங்க. உங்களில் சிலர் கொஞ்சம் டிலேயாக பார்க்குறீங்க, பரவாயில்லன்னு சொல்ல மாட்டேன். தேவனுடைய பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் காலையில் கர்த்தரை தேடணும், சரியா? அப்படி தேடி காலையிலே நீங்கள் ஜெபிச்சிருங்க. இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசன வார்த்தை என்னன்னா, அப்போஸ்தலர் 5:3 பரிசுத்த ஆவியின் இடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? பேதுரு கேட்கிறார். அதாவது ஆதி சபையில் ஒரு குடும்பம், அந்த சபை அபிஷேகம் நிறைந்த ஒரு சபை. ஆனால் இந்த அனனியா சப்பீராலும் சேர்ந்து போய் சொல்றாங்க. அவங்க சேர்ந்து பண ஆசை, பொருளாசை, வேற ஒன்றும் இல்லை, அதுக்காக பொய் சொல்லிட்டாங்க. அப்போ இவர் என்ன சொல்லுகிறார்? பரிசுத்த ஆவியினிடத்தில் நீ பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? அப்போ இதனால ஆவியை துக்கப்படுத்துகிறோம். நேற்று நான் பேசினேன், இன்னைக்கும் இந்த காரியத்தை பேசுகிறேன். நம்ம பொய் சொல்லும்போது ஆவியானவர் துக்கப்படுறார். அற்ப பணம் இன்னைக்கு வரும், நாளைக்கு போயிடும். அது உங்களுக்கும் எனக்கு எல்லாருக்குமே தெரியும். அதனால கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனை அநேகத்தின் மேல கர்த்தர் அதிகாரியா வைப்பார். அதனால அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நீங்க கர்த்தருக்குள்ள எப்போதும் சரியா பரிசுத்த ஆவியாய் துக்கப்படுத்தாம எப்போதும் உண்மையும் நேர்மையுமாய் இருக்கத்தக்கதாக ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்யணும்னு அந்த டிசிஷன்ல ஸ்டெடியா இருங்க. உண்மை ஒரு நாள் உறங்காது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப இந்த நாட்கள்ல இந்த சம்பவத்தை ஏன் கர்த்தர் காட்டுகிறாரு? பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்துகிற காரியத்துல ஒன்று பொய். அப்போ பொய் பேசாமல் உண்மையை பேசக்கூடிய இருதயத்தை எனக்கு தாங்கன்னு ஒப்பு கொடுத்து பிள்ளைகளும் அப்படி வாழணும் அப்படின்னு நம்ம இன்னைக்கு ஜெபம் பண்ணலாம், சரியா? ஜெபம் பண்ணிடலாமா? ஆண்டவரே, எந்த காரணத்தை முன்னிட்டோம், விசேஷமாக பண விஷயத்தில், சொத்து விஷயத்தில், ஆண்டவரே நாங்கள் உண்மை உள்ளவங்களாக இருக்கணும்ப்பா, எனக்கு உதவி செய்யுங்க. ஜெபிக்கலாமா? எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, வானத்துக்கு பூமிக்கும் அதிகாரங்கள் படைத்த ராஜா, உங்களுடைய சன்னிதானத்தில் ஆவியானவரே உங்களை துக்கப்படுத்திராம எங்கள் நாவுக்கு எப்போதும் காவல் வைங்க. அநாவசியமான வார்த்தை, தற்புகழை நாடுகிற வார்த்தை, பொய் பேசுகிற வார்த்தை ஆண்டவர் ஒரு நாள் எங்கள் வாயில வரவே கூடாது. ஆண்டவரே, எப்போதும் தேவனுக்குள்ளே உண்மையை பேசும்படி பணாசை இல்லாதவர்களாய் நடந்து போதும் என்ற மனதோடு கூட இருக்கிற தேவ பக்தி தான் எங்களுக்கு வேணும். ஆண்டவரே, அப்படிப்பட்ட கிருபை நீர் எங்களுக்கு தரப்போகிற அன்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்கிற அன்புக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்கிற அன்புக்காக ஸ்தோத்திரம். ஜெபத்தை கேட்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஜெபத்தை கேட்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளின் மேலும் உம்முடைய கிருபையின் ஆவி இறங்கி வரட்டும். உங்களுக்கே மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் நம்மை பலப்படுத்திட்டாரு. இந்த நாள் முழுவதும் ஒரு நல்ல ஆவிக்குரிய அந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி உங்களுக்குள்ளே காணப்பட போகிறது, சரியா? மறக்காமல் ஷேர் பண்ணுவீங்களா? உங்களுக்கு தெரியும் யார் யாருக்கு ஷேர் பண்ணணும்னு. ஏற்கனவே ஷேர் பண்ணவங்களோடு கொஞ்சம் நீங்களும் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்க. கர்த்தருடைய ராஜ்யம் கட்டப்படும். மீண்டும் சந்திக்கலாமா? காட் பிளஸ் யூ. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.